மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக பிரித்தானியாவில் உணவுப் பொருட்களின் விலைகள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகின்றன. நிலைமை மோசமடைவதற்கு முன்னதாக அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என விவசாய மற்றும் உணவுத்துறை நிபுணர்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். உணவு மற்றும் பானங்கள் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள புதிய கணிப்பின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சராசரி குடும்பத்தின் உணவு செலவு மேலதிகமாக 200 பவுண்டுகளால் அதிகரிக்கக்கூடும். அத்துடன் உணவு பணவீக்கம் 9% எட்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இந்த போக்குவரத்து பாதையான ஹார்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. போரினால் உர இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் அதன் விலை 70% வரை அதிகரித்து உள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. உணவு தயாரிப்பு சங்கிலியில் உள்ள மின்சாரம் மற்றும் எரிபொருள் செலவுகள் அதிகரித்து உள்ளதால் பான், சீனி, கோபி மற்றும் பால் உற்பத்தி பொருட்களின் விலைகள் உயரும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் டாம் பிராட்ஷா மற்றும் எஃப்டிஎஃப் தலைமை அதிகாரி சுரேன் பிட்ஸ் ஆகியோர் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ள பிரதான கோரிக்கைகள். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைமுறைக்கு வரவுள்ள 5 பென்ஸ் எரிபொருள் வரி அதிகரிப்பை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும். அதிக எரிசக்தியை பயன்படுத்தும் உணவு உற்பத்தி நிறுவனங்களுக்கு அரசாங்கம் விசேட நிதியுதவி வழங்க வேண்டும். மேலதிக செலவுகளை ஏற்படுத்தும் புதிய வர்த்தக மற்றும் விளம்பர கட்டுப்பாட்டு சட்டங்களை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும். அண்மையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி 5இல் 4 பேர் இந்த போர் சூழலால் உணவுப் பொருட்களின் விலை இன்னும் அதிகரிக்கும் என பெரும் கவலையில் இருப்பது தெரியவந்துள்ளது.